Hello everyone, welcome back to my channel Bhuvana vlogs. இன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வந்த உடனே நம்ம என்னலாம் கொடுக்கலாம் அப்படினு சொல்லி தான் நான் ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன ரெடி பண்ண போறேன்னா ஒரு மேங்கோ மில்க் ஷேக். இப்போ சம்மர் டைம் மேங்கோ நல்லா கிடைக்கும். ஒரு கப் மேங்கோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ஜூஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரூட் சாப்பிடாத பசங்களா இருந்தாங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்க கொடுக்கலாம். ஸோ நான் டெய்லி என்னெல்லாம் அதை மாதிரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இப்போ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். நான் ஒரு கப் அளவு மேங்கோ எடுத்திருக்கேன். ஒரு கப் மேங்கோக்கு இது பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்ச பால் தான். ஏன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுனா தான் மில்க் ஷேக்குக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் நான் சுகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி கிட்ஸ் குழந்தைங்களுக்கு சுகர் கொடுக்காமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் இதில் நான் சுகர் ஆட் பண்ணல. பட் உங்கள் பசங்க குடிக்க மாட்டாங்கன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம். ஏன்னா மேங்கோவே நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் வேணால் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணோம். சூப்பராக மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் சேர்த்துக்கலாம். இல்லை ஐஸ்கிரீம்லாம் நிறைய வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா எனிவே நம்ம பால் சேர்க்குறோம், அதனால கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும். சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நான் மேலே செரிஸ் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். செரிஸ் பிடிக்கும்னா செரிஸ் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். இல்லைனா நட்ஸ் பிடிக்கும்னா நட்ஸ் போடலாம். இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஏதாவது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். அடுத்து இப்போ என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்றதை நான் காமிக்கிறேன். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி அண்ட் குவிக்கான ஸ்நாக் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நான் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட அடிஷ்னலாக நீங்கள் இன்னும் ஒரு சில வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கலாம். அந்த ரெசிபி அப்படி செய்யும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம் இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வெங்காயம் சேர்த்த உடனே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் குவிக்காக வதங்கிடும். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். ஆம்ச்சூர் பவுடர்னால் ஒன்றும் இல்லை, ட்ரை மேங்கோ பவுடர். உங்ககிட்ட அது இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு அரை கப் பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரோசன் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் கிடச்சதுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரோசன் பீஸ் குக் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். அடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையும் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ரொம்ப குவிக்காக குக் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். தண்ணி மெயினாக சேர்க்காதீங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம், நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்குறேன். இப்போ கீரையும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்து இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தண்ணி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் நீங்கள் குடமிளகாய் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம், பீன்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா இதை மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க.
அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடிஷ்னலாக உருளைக்கிழங்கு சேர்க்குறனால கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம சேர்க்குறது வந்து பைண்டிங் தான். கடலை மாவு வந்து நீங்கள் அப்படியே சேர்க்கக்கூடாது, லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்க்கணும், இல்லைனா கொஞ்சம் பச்சை வாசனை வரும். அதே மாதிரி நீங்கள் கடலை மாவுக்கு பதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் கூட வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணுறது வந்து பைண்டிங்காக தான். இதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி விடணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லாவே. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாவும் சேர்த்தனால இனிமேல் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஹரபர கபாப் அப்படின்னு ஒரு ரெசிபி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அதே ரெசிபி தான். பட் இதில் வந்து பன்னீரும் கேப்சிகம் மட்டும் நான் சேர்க்கலை. ஸோ நீங்கள் வந்து பன்னீர் வந்து சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டியாக இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இது வைக்க போகிறோம். கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணலாம், வேண்டானா நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணாமையும் செய்யலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மைதா எதுவுமே வந்து கோட்டிங்லாம் தேவையில்லை, அப்படியே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் டீப் ஃப்ரையை விட ஷாலோ ஃப்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ நான் எல்லாமே பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து நான் வந்து டீப் ஃப்ரைக்கு பதில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வரும்போது வந்து பசங்க வந்து பயங்கரமாக பசியில் இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க அந்த பசியிலே வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கறி சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்நாக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து கிருத்திகாவுக்கு வந்து நான் புதுசாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கினேன். அதுதான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் விஷன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த விஷ் ஆப் மூலியமாக தான் இது வாங்கினேன். இது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, பிங்க் கலர். அதே மாதிரி மேலே வந்து அந்த க்ளோஸ் பண்ணுற லிட்டில் வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருந்தது. அதோட வந்து ஸ்பூனும் இன்க்ளூடட். ஸோ ஸ்பூன் வைக்கிறதுக்கு தனியாக நம்ம இடம் தேட வேண்டாம், ஸ்பூனையும் அதிலே வைக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதே மாதிரி வெளியே வந்து பிளாஸ்டிக், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதிலே வந்து 3 பார்ட்டிஷன் மாதிரி வச்ச மாதிரியும் இருக்குது, 4 பார்ட்டிஷன் வச்ச மாதிரியும் இருக்குது. நான் வந்து மெயினாக எதுக்கு 4 பார்ட்டிஷன் இருக்கிறது வாங்கினேன்னா, குழந்தைங்க வந்து எப்போவுமே ரொம்ப கம்மி போர்ஷனில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 4 போர்ஷன் இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் ஆஃப் ஃபுட் நம்ம வைக்கலாம். எதாவது ஒன்று பிடிக்கலனா இன்னொன்று வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மணிக்கு அப்ராக்சிமேட்டாக அரவுண்ட் 1000 ருபீஸ் நினைக்கிறேன். பட் அப்பப்போ அதில் ஆஃபர்ஸும் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருந்தது, பிளாக், ப்ளூ, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருந்தது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பார்ட்டிஷன்ஸும் வந்து 3 இல்லை 4 அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இதோட இன்னையோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.